பாருங்க கைஸ், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது அப்படியே. ஸோ கைஸ், நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வாட்டி பட்ஜெட் விட்டு வெளியே போக வேண்டியது வரும். அந்த மாதிரி டைம் வந்து நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணி யூஸ் பண்ணாமல் நம்ம தனியாக மணி மேக் பண்ண கூட நினச்ச Binomo மூலிமா வாங்க எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ கைஸ், ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 செகண்ட்லேருந்து 1 hour வரைக்கும் எந்த டைம் ஃப்ரேம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃபை தான் நம்ம வந்து மேலே ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும்னு சொல்லிட்டு 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 7,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்டு 12,720 40 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த விதமான ஒரு சார்ட் டைப் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் உடைய கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் வந்து $1,000 கொடுத்துருப்பாங்க. அதனால் பழகிட்டு ஒரு மாதிரி ஏழை அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் Binomo மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ என்னடா லாஸ்ட் வீடியோலேயே ரைடு கிளம்பியிருப்பான், நான் இன்னும் ரைடு கிளம்பலேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கிளம்பலை. பிகாஸ் வந்து நான் மீன்ஸ் பண்ண போகிற ரைடுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து ரைடு வந்து கன்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டக்குன்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ரைடிங் ஷூஸ் இல்லை. இந்த ஆஃப்ரிக்காவில் வந்து நான் வெஸ்ட்டு வந்தது ரொம்ப பெரிய ஒரு தப்புன்றது இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ரைடிங் கியர் ஆகட்டும், மேக்னா கியர் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷூஸ் ஆகட்டும், அதெல்லாமே வந்து அங்கேயே வெஸ்ட்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷூஸும் தேவைப்படுது. அதனால் என்ன தான் பண்ணுறது? ஏன்னா வந்து போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ பயங்கர ரிஸ்கியும் கூட. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஷூஸ்லாம் போட்டுக்கிட்டு போகிறதுலாம் வந்து காமெடி நடக்காத ஒரு விஷயம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சரி ஓகே ஒரு ரைடிங் ஷூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கேன். ஒரு ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கைஸ் ஆகுது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணுறோம். பட் இருந்தாலுமே வந்து எதனா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்க வேண்டியது மாதிரியே இருக்குது. கடுப்பாகுது எனக்கு. பட் என்ன பண்ணுறது? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைமே கிடையாது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. 3 மணிக்கு எங்கள் மாமாலாம் வந்து ஏர்போர்ட்டில் வராங்க. ஸோ அவங்க வேறு போய் பிக் பண்ணுறதுக்கு வேறு போகணும் நான். ஸோ ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஸோ 3 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 hour நான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடிங் ஷூஸ் எதனா ஒன்று பிக் பண்ணி வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து வண்டியிலலாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். இன்னொரு ஹைலைட்டான காமெடி என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக்டவுனு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தான் நான் கிளம்பணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து அதுவும் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஸோ கைஸ், மவுண்ட் ரோடுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் இப்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க் பேக்கும் வாங்கணும். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டேங்க் பேக் இருக்குது. 3 டேங்க் பேக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் பேக் எங்கே வச்சனே தெரியல, பழைய டேங்க் பேக்கை. இன்னொரு டேங்க் பேக் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வியட்டாராது வந்து என்கிட்ட ஒன்று இருக்குது. பட் வியட்டாராது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அந்த நம்ம பைக்கில் போடுவோம்ல அந்த இதெல்லாம் கனெக்டிங் கேபிள்ஸ் எல்லாமே அதெல்லாம் வந்து எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு தெரில, எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா வந்து வீடியோ இப்போ ஷிஃப்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சேன். அது எங்கே போச்சுன்னு தெரியல, கடுப்பாக உள்ளது. ஸோ அதனால் வந்து டேங்க் பேக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். அதெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெல்க்ரோ இருக்கிற மாதிரி டேங்க் பேக் தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வாங்க போகிறேன். இந்த ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்க இந்த ஒரு பரபரப்பு. என்ன நடக்க போகுது, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பா. பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் ரோடு வந்துட்டேன். ஸோ மவுண்ட் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மவுண்ட் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷூவும் வாங்கியாச்சு. டக்குன்னு போனேன். ஒரே ஒரு மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஃபார்மா. ஸோ ஃபார்மாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்ன மாடல். அது வந்து ஃபுல் சைஸ் போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லோ அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூஸு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு டே இப்போ வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ செம்ம காலி கைஸ் வர வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி மேலே ஏற்றி நிப்பாட்டிட்டேன். இப்போ காரை பக்காவாக 40 மினிட்ஸில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரம் குடவாஞ்சேரி. இங்கே அப்படியே டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2:27 ஆகுது. ஃபஸ்ட்டு 2:27 தான் ரீச் ஆகும்னே சொல்லிச்சிங்க. சும்மா நம்ம அடித்து பரட்டி ஒரு ஓட்டுனதில் டக்குன்னு வந்தாச்சு. இது பாருங்க எவ்வளோ காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கார் நடிக்கிறேன். நீ லெஃப்ட் இண்டிகேட்டர் கூட நான் முன்னாடி போக போகிறேன். ஏன் இது பாருங்க கைஸ், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது அப்படியே.
ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்க பூட்டு, ஃபார்மா பூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார்மான்னு சொல்லிட்டு இதே பிராண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பூட்ஸும் வச்சுருக்கேன். ஆஃப்ரிக்காவில் வச்சு வந்திருக்க பூட்ஸு. ஸோ இந்த மாடலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வென்ச்சர் லோ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20,000. பட் டிஸ்கவுண்ட் போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16,000 வந்தது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் அந்த டிஸ்கவுண்ட் இருந்தது. எனக்கே தெரியாது, பை லக் ஏதோ அங்கே போனதுனால ஒரு 4,000 ரூபாய் கம்மியாச்சு. ஓப்பன் பண்ணுவோம். லெட்ஸ் அன்பாக்ஸ். 1 2 3. ஸோ யா, இங்கே தான் இருக்க பாருங்கள், இதுதான் பூட்ஸ். ஆக்சுவலாக செம்மையாக வேர்க்குது. வெயில் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு உதறுது. ஸோ இதை பாருங்கள், இந்த சைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு ½ ஃபுட் என்னுடைய ஆங்கிளுக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும் இந்த சைஸு. இதுக்கு நான் ஆஃப்ரிக்காவில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நீ வரைக்கும், மேலே முட்டி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரும் இந்த பூட்டு. அது வந்து கேரி பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு பூட்ஸும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பூட்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னொரு பூட்ஸ் வாங்கணும். அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் நம்ம சைடாக வந்து ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு பூட்ஸ் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபுல்லாகவே. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மாவுடைய பூட்ஸை வந்து கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பிராண்டு. உண்மையாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைடிங் பூட்ஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காலெலாம் வலிக்க ஆரம்பிக்கும். சில பூட்ஸ், ரைடிங் பூட்ஸ் எல்லாமே உங்களுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும். பட் இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தாலும் சரி, அந்த ஒரு பெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி வாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகாது. ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி வைஸும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த ஃபார்மா பூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏடாகூடமாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கேன். கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் அடிச்சிருக்கேன். அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அதெல்லாம் தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து உள்ளே போகாது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் யூஸ் பண்ணுறவங்க வந்து TRX அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபார்மா அது மாதிரி போவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா TRX போகலான்னு பார்த்தேன். பட் வந்து நான் எதிர்பார்த்த ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இல்லை. அது வந்து அந்த பிராண்டுடைய இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு மாடல்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வச்சுருந்த ஒரு டேங்க் பேக் தான். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாடலில் வாங்கியிருக்கேன். அதை வந்து ஆஃப்ரிக்காவில் வச்சுட்டு வந்துட்டதுனால நான் வந்து என்னுடைய உத்தராகண்ட் ரைடு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் பேக் ஒன்று வாங்கியிருந்தேன், சோலேஸ்ட்டு. ஸோ எனக்கு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டேங்க் பேக்ஸ் கம்பேர் பண்ணும்போது, மற்ற பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து சோலேஸ் எனக்கு காசுலாம் கொடுக்கல, இதான் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த டேங்க் பேக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த வெல்க்ரோ சிஸ்டம் இருக்குது இந்த ஒரு டேங்க் பேக்கில். ஆனால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது, அவ்வளோதான். ஸோ இந்த டேங்க் பேக் வந்து எல்லாருமே தெரியும். நான் ஆல்ரெடி வச்சிருந்த அதே சேம் டேங்க் பேக் தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மெத்தட் தான். சரிங்களா, இந்த ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து வண்டியிலே ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸாக இருக்கும் ஸ்டாண்டர்டாக. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இதை மட்டும் வச்சா போதும். இந்த டேங்க் பேக் மட்டும் இப்படி ப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டியே. ஆனால் ஸ்பேஸ்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் பெருசாலாம் கிடையாது. ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,500 சம்திங் என்னமோ நினைக்கிறேன். 3,350 ருபீஸ் இதோடைய ப்ரைஸ் ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு டிரான்ஸ்பரண்ட் உள்ள பண்ண இதான் ஸ்பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டும் பண்ணலாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால். அண்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி சேம் டேங்க் பேக்கு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் தெரியாமல். இப்போ வந்து ஒன்று புதுசாக வாங்க வேண்டியதாக போச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவும் கொஞ்சம் பழசாயிடுச்சு அந்த டேங்க் பேக்கு. இது வந்து அட்வென்ச்சர் 390 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன். இது பாருங்கள், அவ்வளோதான். அதான் கைஸ், வெறும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிமிஷத்தில் மாட்டிப்போன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை மாட்டுறது கூட பெருசு இல்லை. இருங்க, இதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக தட்டிடுவோம். ஸோ தட் நல்லே தெரியும். அவ்வளோதான். இப்போ வந்து வண்டியில் வந்து மாட்டியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி டேங்க்குக்கும் ஒரு கவர் மாதிரி இருக்கா. ஸோ இப்போ இந்த டேங்க் பேக் எடுத்து அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. இந்த ஒரு 4 சைடு லாக் மட்டும் போட்டோன்னா அவ்வளோதான். டேங்க் பேக் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அட்வென்ச்சர் 390க்குனே டிசைன் பண்ண மாதிரி இருக்குது இந்த ஒரு டேங்க் பேக். நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ஸ்டிக் வித் திஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து எனக்கு என்ன இருக்குது. எனக்கு ஒரு கேமரா வைக்க முடியும், கொஞ்சம் திங்ஸ்லாம் சைட்லலாம் வச்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்து சோலேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான ஒரு இது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம ஒன்றும் அவசியமே கிடையாது.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது, அப்படியே வந்து கைட்டுனா அதான் முடிஞ்சிச்சு. அப்படியும் இல்லையா, நான் இந்த ஒரு பாட்டை மட்டும் கைட்டினாலே முடிஞ்சு போச்சு. அழகாக வந்து பெட்ரோலும் போட்டுடலாம். ஃபார்மா நீங்கள் வந்து ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா வாங்குங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து லிட்டில் ஆஃப் ரோடிங்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே க்ரூசிங் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லோ அட்வென்ச்சர் இப்போ மாடல்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போலாம் வந்து டைனீஸ் கூட வந்து நல்லாயிருக்கு, டைனீஸில் கூட நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா டிஆர்எக்ஸு, ஸோ அதுக்கப்புறமா கிளிமில் ஒன்று இருக்குது. கிளிம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஒரு பிராண்டு. கிட்டத்தட்ட நான் அதை பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த ஒரு பூட்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லெக் பூட்ஸ் தான் அது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 50,000 என்னமோ போட்டிருந்தது. ஸோ அவ்வளோ கொடுத்து வாங்கணுமா ஒரு பூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அந்த ஒரு திங் வேணான்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் வந்து சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்த வீடியோ ரைடு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.